भ्रिकुटी की कुटिया में बैठे ही बैठे, भ्रिकुटी की कुटिया में बैठे ही बैठे, पलकें उठा के निहारा करूं। बाबा मेरे मन के मंदिर में तुमको, बाबा मेरे मन के मंदिर में तुमको बिठा के मिलन में मनाया करूं, मनाया करूं। भ्रिकुटी की कुटिया में बैठे ही बैठे। कभी तन से जाए, कभी तन में आए, जाए वतन या वतन को हिलाए, तेरे पास आए या तुझको बुलाए, दिल की सुने और दिल की सुनाए, यूं ही याद की डोर को जोड़ तुमसे, यूं ही याद की डोर को जोड़ तुमसे, लगन की अगन को लगाया करूं, लगाया करूं। भ्रिकुटी की कुटिया में बैठे ही बैठे। बड़ा ही सलोना सरस रूप प्यारा, न्यारा निराला ये मन को लुभाए, परम प्यार तेरा बरसता निरंतर, किरणों की बाहों में जग को समाए, यही देखते मेरा मन मुस्कुराए, यही देखते मेरा मन मुस्कुराए, अहो भाव के गीत गाया करूं, गाया करूं। भ्रिकुटी की कुटिया में बैठे ही बैठे। प्रभु प्रेम पंखों से मन का पंखेरू, गगन से भी ऊपर कहीं दूर जाए, हमें मिल गया जो हमें चाहिए था, मिलन सिंधु में हम रहे यूं समाए, कहूँ क्या मैं मुख से मिला कौन है वो, कहूँ क्या मैं मुख से
भ्रुकुटी में जगती ज्योति, इससे हर एक दीप जगा दो, सबको आत्मदर्शन करा दो। भ्रुकुटी में जगती ज्योति, इससे हर एक दीप जगा दो, सबको आत्मदर्शन करा दो। भ्रुकुटी में जगती ज्योति। ये देह है सबका स्नेही, इसमें छिपा है लाल विदेही। ये देह है सबका स्नेही, इसमें छिपा है लाल विदेही। इसका परिचय सबको करा दो, भ्रुकुटी में जगती ज्योति, इससे हर एक दीप जगा दो, सबको आत्मदर्शन करा दो। भ्रुकुटी में जगती ज्योति। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்று மகிழ்ச்சி நிறைந்த பொங்கல் திருநாள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாபா சொல்கிற மாதிரி முரளியில் இனிய பொங்கல் தான் சொல்லுவாங்க. பாபா எப்படி மீட்டே பச்சேன்னு நம்மளை சொல்கிறார், அந்த மாதிரி இனிமையான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னும் நம்ம அந்த இனிமைத்தன்மையை நமக்குள்ளார கொண்டு வரணும். சத்தியுத்தில் நம்ம எல்லாருமே இனிமைத்தன்மையோடு தான் இருந்தோம். ஆத்மாவில் அந்த ஸ்வீட்டஸ்ட் நேச்சர் இருந்தது. யார் வந்தாலும், யாரோட பழகினாலும், எங்கே இருந்தாலும் அந்த இனிமைத்தன்மைங்கிறது நம்மளுடைய நேச்சராக இருந்தது. அதை நினைவுபடுத்தக்கூடிய பண்டிகை தான் இன்று பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் நன்னாளை முன்னிட்டு நாம் அனைத்து பாரதவாசிகளுமே ஒரு பழமையான அந்த நாளுக்கு போகிறோம். இன்றைக்கி சயின்ஸோட பவர் எவ்வளோ முன்னேற்றங்கள் இருந்தாலும், முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலும், ஆனால் இந்த நிறைய ஆன்மீக பண்டிகைகள் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுமே நமக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னா, நம்மளுடைய பாரத பூமி எப்படி இருந்தது, பழமையான பாரம்பரியமிக்க பூமி. பாபா முரளியில் சொல்லுவார் இல்லையா, பாரதம் ஒரு அழகான கிராமம் அப்படிம்பார். என்ன மீன்ஸ்? கிராமம் மீன்ஸ் பசுமை நிறைந்தது, எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் நிறைந்த பூமி தான் நமது பாரத பூமி. அந்த பாரத பூமியில் நாம் உழவர் திருநாள் சொல்கிறோம். பாருங்கள், சூரியனுக்கு தான் நம்ம பொங்கல் வச்சு படைப்பாங்க. எதுக்காக சூரியனுக்கு படைக்கிறாங்க? ஏன்னா சூரியன் தத்துவங்கள் இல்லையா, இந்த தத்துவங்கள் இல்லாட்டா நம்மளால் வாழ முடியாது. தத்துவங்கள் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. 5 தத்துவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய விதமாக, நன்றி செலுத்தும் விதமாக, உழவர்களுக்கும் நன்றி கூறும் விதமாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இயற்கையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் சிவ பரமாத்மாவுக்கு நம்ம முதற்கண் பல கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, அதுக்கு பிறகு இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம மீட் பண்ணுறோம், யாரை சந்திக்கின்றோமோ அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் நம்முடைய சுபமான ஆசைகளையும் விருப்பங்களையும் இன்றைக்கி நம்ம கொடுக்கலாம். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் நம்ம எல்லாருமே உறுதி எடுத்துக்கணும், நம்ம நேச்சரை இயல்பாகவே ஸ்வீட்டஸ்டாக ஆக்க வேண்டும். பொங்கல் இனிக்கும், கரும்பு தித்திக்கும் இல்லையா, பழங்கள் இதெல்லாமே இயற்கை தரக்கூடியதை தான் நம்ம படைக்கின்றோம். ஏன்னா இந்த சரீரம் இயற்கையால் உருவானது, அதுக்கு எல்லாமே தேவைப்படுது. ஆகவே நாம் இந்த பொங்கல் திருநாளில் எல்லாருக்குமே நன்றி செலுத்தும் விதமாக நம்ம ஸ்பெஷல் யோகாவும் இன்றைக்கி நம்ம செய்யலாம். ஓம் சாந்தி. இப்போது முரளி 14:1:25. இன்றைக்கி பாபா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, மீட்டே பச்சே तुम्हारी नज़र शरीरों पर नहीं जानी चाहिए. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பார்வை ஷரீரத்தின் மீது செல்லக்கூடாது. अपने को आत्मा समझो, शरीरों को मत देखो. தன்னை ஆத்மான்னு புரிந்து கொள்ளுங்கள், ஷரீரத்தை பார்க்காதீர்கள். பாருங்க, எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து இருக்கு. ஆத்மான்னு புரிந்து கொள்ளும் பொழுது ஷரீர உணர்விலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கலாம்.
சரீர உணர்வு தான் கெட்ட பாவனைகளையும் கெட்ட குணங்களையும் கெட்ட தன்மைகளையும் கொண்டு வருது. பாபா அதிலேருந்து நம்மளை உப்பராமாக்குறார். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, हर एक ब्राह्मण बच्चे को विशेष किन 2 बातों पर ध्यान देना है? நம்ம ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் ஸ்பெஷலாக எந்த 2 விஷயங்கள் மேலே கவனம் செலுத்த வேண்டும்? படாய்ப்பர், ஒன்று படிப்பின் மீதும், இரண்டாவது தெய்வீ குணோப்பர். பாபா ரெண்டாவது சொல்கிறாங்க, தெய்வீக குணங்கள் மீதும் கவனத்தை திருப்ப வேண்டும். कई बच्चों में क्रोध का अंश भी नहीं है. कोई तो क्रोध में आकर बोतल எடுத்தே. சில குழந்தைகளுக்கு கோபத்தோட அம்சம் கூட இல்லை, தென்படலை. பாபாவுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆனால் இன்னும் சில குழந்தைகள் கோபத்தில் வந்து சண்டையிடுகின்றனர். बच्चों को क्या करना चाहिए कि हमको दैवी गुण धारण करके देवता बनना है. நமக்கு இதில் கவனம் இருக்க வேண்டும். பாபா எனக்கு இந்த படிப்பு ஏன் நடத்துகிறார்? எதுக்காக பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறார்? தெய்வீக குணங்களை கொண்டு வருவதற்காக. அப்போ தெய்வீக குணங்கள் நமக்குள் இருந்தால்தான் நம்ம தேவதையாக மாற முடியும். कभी गुस्से में आकर बातचीत नहीं करनी चाहिए. கோபத்தில் வந்து யாரிடமும் பேசாதீங்க, கோபமாக பேசாதீங்க, ஆவேசமாக பேசாதீங்க, டென்ஷனோட பேசாதீங்கிறார் பாபா. பாபா कहते किसी बच्चों में क्रोध है तो वह भूतनाथनी है. ऐसे भूत वालों से तुम्हें बात भी नहीं करनी है. பாபா சொல்கிறார், யாரிடமாவது கோபம் இருந்தால் அவங்க பூதத்தின் தலைவன் தலைவி ஆயிடுவாங்க. ஆகவே அப்படிப்பட்டவர்களிடம் பேசாதீங்கிறார் பாபா. கோபம் என்ற பூதம் உடையவர்களிடம் ஒதுங்கிடுங்கிறார். அவங்கக்கிட்ட போய் நம்ம மோதக்கூடாது. கீத் தக்தீர் ஜகாக்கர் ஆயிஹும். பாட்டு என்னன்னா, அதிர்ஷ்டத்தை திறந்து வந்துள்ளேன், அதிர்ஷ்டசாலியாக பிறந்துள்ளேன் அர்த்தம். ஓம் சாந்தி. பச்சோனே கீத்து சொன்னா, குழந்தைகள் பாடலை கேட்டீங்க. और कोई भी सत्संग में कभी ரெக்கார்ட் पर नहीं समझाते. வேற எந்த சத்சங்கத்தில் இந்த மாதிரி பாடலை போட்டு மீனிங் சொல்லி புரிய வைத்ததல்ல. वहाँ शास्त्र सुनाते हैं. பாபா சொல்கிறாரு, சத்சங்கங்கள்லாம் சாஸ்திரங்களை படிக்கிறாங்க. जैसे गुरुद्वार के ग्रंथ का 2 वचन निकालते हैं, फिर कथा करने वाले बैठ उनका विचार करते हैं, विस्तार करते हैं. रिकॉर्ड पर कोई समझाइए ये कहाँ होता नहीं है. பாபா சொல்கிறாங்க, குருதுவார் பக்கம் போனீங்கன்னா அங்கே கிரந்தத்தோட 2 சப்தத்தை எடுத்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக உட்காந்து விஸ்தாரமாக சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பாடலை போட்டு யாருமே மீனிங் சொல்கிறதில்ல. अब बाबा समझाते हैं ये सब गीत हैं भक्ति मार्ग के. பாபா புரிய வைக்கிறாங்க, இது எல்லாமே பாடல்கள், பக்தியினுடைய பாடல்கள். बच्चों को समझाया गया ज्ञान अलग है जो एक निराकार शिव बाबा से मिल सकते. ஞானம் என்பது ஒரு தனிப்பட்டது. இந்த ஞானம்தான் நிராகார் சிவ பரமாத்மாவுடன் சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் பாபாவை நாம் சந்திக்கின்றோம். இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே ரூஹானி ஞான். இதுக்கு பேர் ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுது. ஞான் தோ போத் பிரகார் கே ஹோத்தே ஹேனா. ஞானம் அநேக விதத்தில் ஏற்பட்டிருக்கு இல்லையா? कोई से पूछा जाएगा ये गलीचा कैसे बनता, तुमको ज्ञान है? हर चीज का ज्ञान होता है ना. யாரிடமாவது நீங்கள் கேட்டீங்க, அதாவது இந்த ஒரு கம்பளம்
தரையில் விரிக்கக்கூடிய இந்த கம்பளம் எப்படி உருவானது அப்படின்னா அதை பற்றி ஞானம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய கம்பெனி போகிறீங்க, அங்கே மில்ஸ் போகிறீங்க, அங்கே துணி நெய்கிறாங்கன்னா இது எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா அவங்க எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு போகிறீங்க, இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு பொருளுக்குமே ஞானம் என்பது இருக்குது. वो है कि जिस्मानी बातें இதெல்லாம் உலகாய விஷயங்கள். बच्चे जानते हम आत्माओं का रूहानी बाप एक हैं. ஆனால் நமக்கு தெரியும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக தந்தை ஒரே ஒருவர் தான். உனக்கா ரூப் திக்காய் नहीं पड़ता है. அழகான விஷயமே இதுதான். பாபா அழகான ஒரு புள்ளி, ஒளி புள்ளி, பிரகாசம். ஆனால் அவருடைய ரூபம் என்பது தென்பட முடியாது. உஸ் निराकार का चित्र भी सालिग्राम मिसल को ही परमपिता परमात्मा कहा जाता है. அழகான ஒரு ஒளி உருண்டை, அவருக்கு நம்மை போல உடல் இல்லை, ஆகவே தான் அவரை பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றது. உनको कहा ही जाता है निराकार. அவருக்கு பேர் நீர் ஆக்கார், நிராகார்னு சொல்லப்படுது. மனுஷ ஜெய்சா ஆக்கார் நகியே, மனிதனை போல உடல் இல்லை அவருக்கு. ஹர் வஸ்து கா ஆக்கார் ஜரூர் ஹோத்தா ஹே. உன் சப் में छोटे में बड़े आकार का आकार है आत्मा का. பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒவ்வொரு பொருளுமே எப்படி இருக்குது, உருவம் இருக்குது. அதுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உருவம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, அதே போல தான் ஆத்மாவுக்கு கூட என்ன இருக்குதுங்கிறார் பாபா. இந்த ஆக்கார சரீரம் என்பது இருக்குது. உनको குதிரத்துக்கு கஹேங்க. இந்த சரீரத்தை இயற்கை என்று சொல்லப்படுது. आत्मा बहुत छोटी है जो इन आंखों से देखने में नहीं आती है. பாபா சொல்றார், ஆத்மா ஒரு சின்ன ஒளி புள்ளி. அந்த சின்ன ஒளி புள்ளியை கண்களால் பார்க்க முடியாது. तुम बच्चों को दिव्य दृष्टि मिलती है जिसे सब साक्षात्कार करते हो. பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு பாபா ஆரம்பத்திலிருந்து தெய்வீக காட்சிகளை கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வீக காட்சிகள் எதற்காக? பாபோட ஞானத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு. जो पास्ट हो गई उनको दिव्य दृष्टि से देखा जाता है. சத்தியுகம் முடிஞ்சு போச்சு, 5000 வருஷம் ஆயிட்டு இல்லையா? அப்போ எப்படி அப்போ இருந்தோம் அப்படிங்கிற காட்சியை கூட பாபா நமக்கு ஏற்படுத்துகிறாங்க. पहले नंबर में जो पास्ट हो गया अब फिर आए हैं उनका भी साक्षात्कार होता बहुत सूक्ष्म है. பாபா சொல்றார், யாரெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு பிறவியில் வந்தாங்களோ அவங்களுடைய பிறவி என்ன ஆயிட்டு, பல பிறவிகள் எடுத்து 84 பிறவி எடுத்துட்டாங்க. ஆகவே தான் பாபா கூறுகின்றார், அந்த காட்சியெலாம் இப்போ உங்களுக்கு நான் ஏற்படுத்துகிறேன். இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். इसे समझ सकते सिवाय परमपिता परमात्मा के आत्मा का ज्ञान कोई दे नहीं सकते. எதுக்காக பாபா காட்சியெல்லாம் காட்டுறார்? இதனால் நாம் புரிந்து கொள்ள முடியும், சிவ பரமாத்மா தான் ஆத்ம ஞானத்தை தர முடியுமே தவிர வேற யாராலும் ஆத்மா பரமாத்மை பற்றிய ஞானத்தை தர முடியாது. मनुष्य आत्मा को यथार्थ रीति नहीं जानते वैसे परमात्मा को भी यथार्थ रीति नहीं जान सकते. எப்படி ஆத்மாவை யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியலையோ அதே போல தான் பரமாத்மாவையும் யதார்த்த ரூபத்தில் புரிஞ்சுக்க முடியல, சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியல. துனியாமே மனுஷங்க அநேக மத்தே हैं. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு வழிகாட்டுதல் படி இன்னைக்கு உலகத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கை கேத்தே ஆத்மா பரமாத்மா லீன் ஹோ ஜாத்தி. சிலர் சொல்கிறாங்க ஆத்மா பரமாத்மாவோட கலந்துடுன்னு சொல்கிறாங்க. கொய் கே கேகத்தை. ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி விஷயத்த சொல்லும்போது மனிதர்களுக்கு என்ன ஆகுது, குழப்பம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. अभी तुम बच्चों ने जाना है सो भी नंबरवार पुरुषार्थ अनुसार सबकी बुद्धि में एक रस तो बैठ नहीं सकता. பாபா சொல்கிறாங்க, நாம் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை. ஆனால் ஒரே மாதிரி ஏக்கர ஸ்திதியில் யாருக்கும்
பாபா யதார்த்தமாக சொல்கிறத அப்படியே புரிந்து கொள்ள முடியவில்லை. கடிகடி புத்தியுமே பிட்டானா ஹோத்தாஹே ஹம் ஆத்மா ஹே. அடிக்கடி புத்தியில் இதை நினைவுபடுத்திக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஆத்மா 84 பிறவி சக்கரத்தை நான் முடிச்சிட்டேன்னு. அப்போ பாபா கேத்தே अपने को ஆத்மா समझ பரம்பிதா பரமாத்மா கோ யாது கரோ. பாபாவுடைய ஞானம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு கூற வேண்டும். தும்ஹாரி நசர் ஷரீர் பர் சலி ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்மான்னு உங்களை நினைக்கவில்லை என்றால் தேகத்தின் பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் திரும்பிவிடும். வாஸ்துமே துமாரி இன்சே கொய் காம் நஹி ஹே. உள்ளபடியே பாபா சொல்கிறாரு, இந்த சரீரத்துக்கு உங்களுக்கும் வேலை இல்லை. பாபா சொல்கிறார், ஆத்மா தான் நீங்கள் நினைக்கணும். ஆத்மா முன்னேற்றம் அடையணும்னா, செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எதில் மேலே கவனம் கொடுக்கணுமோ அதில் கவனம் கொடுக்கணும். சர்வகா சத்கதி தாத்தா தோ ஓ சிவ பாபா, உன்கி மத் பர் ஹம் சப்கோ சுக் தேத்தே. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் சிவ பரமாத்மா எப்படி நமக்கு சுகம் அளிப்பதற்கான ஞானம் தருகிறாரோ அந்த மார்க்கத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். इनको भी अहंकार नहीं आता कि हम सबको सुख देते हैं. பாபா சொல்கிறாங்க, இவருக்கு கூட பிரம்மாவுக்கு சொல்கிறார் பாபா, அகங்காரம் வந்ததில்லை, நான் அனைவருக்கும் சுகம் தருகின்றேன் என்று. जो बाप को पूरा याद नहीं करते उनको अवगुण निकलते नहीं. யார் பாபாவை முழுமையாக நினைவு செய்யவில்லையோ அவர்களுக்கு அவகுணங்கள் வெளியேறுவதில்லை. அப்படிக்கு ஆத்மா நிக்ஷனை கருத்தே, அவங்க தன்னைத்தானே ஆத்மா என்று நம்பலை. மனுஷி தோ ஆத்மா குண பரமாத்மாக்கோ ஜான்தே. ஆத்மாவையும் பரமாத்மாவையும் மனிதர்கள் புரிஞ்சுக்கல. சர் வியாபிகா ஞான் பி பாரதவாசியுன்னு ஃபெயிலாயா. கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்பதை பாரதவாசிகள் பரப்பிட்டாங்க. துமார் में भी जो सर्विसबल बच्चे वो समझते हैं, बाकी सब इतना नहीं समझते. சேவாதாரி குழந்தைகள் நீங்க புரிந்து கொண்டது போல் மற்றவங்க யாருமே புரிந்து கொள்ளவில்லை. अगर बाप की पूरी पहचान बच्चों को तो बाबा को याद करे ना. பாபா பற்றிய முழு அறிமுகம் குழந்தைகளுக்கு தெரிந்ததே ஆனால் பாபாவை நினைச்சிருக்கணும் இல்லையா. अपने में दैवी गुण धारण करे, தனக்குள்ள தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். शिव बाबा तुम बच्चों को समझाते हैं. शिव बाबा குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏகே நை பாத்தே. எதை புரிய வைக்கிறார்? இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுமையான விஷயமாகும். பிராமன் பி ஜரூர் சாஹியே. பாபா சொல்றார், பிராமணர்கள் கட்டாயமாக தேவை. பிரஜாபிதா பிரம்மா கி சந்தான் கபோத்தே துனியா में किसको पता नहीं. பிரம்மாவுக்கு குழந்தைகள் எப்பொழுது உருவாகின்றார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. பிராமன் தோ டேர்கே பரந்தோ தோ குக் வம்சாவளி. குலத்தை சேர்ந்த பிராமணர்கள் குல வம்சாவளி நிறைய பேர் இருக்காங்க. वो कोई मुख्य वंशावली ब्रह्मा की संतान नहीं. அவங்க முக்க வம்சாவளி பிரம்மாவின் குழந்தை அல்ல. பிரம்மா கி சந்தான் தோ ஈஸ்வர் பாபா சே வர்ஷா மில்தா. பிரம்மாவின் குழந்தைகள் ஈஸ்வரன் பாபாட்டேந்து ஆஸ்தியை பெற்று கொண்டுள்ளனர். தும்கோ வர்ஷா மில் ரஹா ஹைனா. பாபா அந்த ஃபீலிங்கை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு இப்போ பாபாட்டேந்து ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா. பாபாட்டேந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். தும் பிராமன் அழகோ ஒலகோ. அந்த பிராமணர்கள் தனிப்பட்டவங்க, நீங்கள் வேற. தும் பிராமன் ஹோத்தேகி சங்கம் ப. நீங்கள் பிராமணர்கள் சங்கம யுகத்தில் வாழ்ந்து கொண்டுள்ளீர்கள். ஓ ஹோத்தேகி துவாபர் கலியுகமே. அவங்கெல்லாம் துவாபர கலியுகத்திலேருந்து இருக்காங்க. சங்கமிகி பிராமன் ஹி அழகுகே. சங்கமயுக பிராமணர்களே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். பிரஜாபிதா பிரம்மா கே டேர் பச்சே. பிரம்மாவுக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. அதுக்கே பாப் கோ பி பிரம்மா கஹேங்கே क्योंकि बच्चे पैदा करते हैं. லௌகீக தந்தையை கூட பிரம்மான்னு சொல்லலாம், ஏன்னா அவர் குழந்தைக்கு பிறப்பு கொடுக்குறார் இல்லையா. பரந்து வகை ஜிசம் கி பாத். ஆனால் இந்த விஷயம் ஷரீர சம்பந்தப்பட்ட விஷயம்.
वह बाप तो कहते कि सब आत्माएं हमारे बच्चे. ஆனா இங்க பாபா அப்பா சொல்றார். என்ன சொல்றார் பாபா? அனைத்து ஆத்மாக்களும் என்னுடையவர்கள்னு சொல்றார். தும்கோ மீட்டே மீட்டே ரூஹானி பச்சே. பாருங்க, பாபா இன்னைக்கு இனிமையான என்னோட குழந்தைகள் நீங்க. கிஸ்கோ சம்ஜானா சஹஜ் ஹே. பாபா சொல்றத பிறருக்கு புரிய வைக்கிறது எவ்வளோ ஈஸி பாருங்க. शिव बाबा को अपना शरीर है नहीं. शिव भगवानुக்கு தனக்கென்று உடல் இல்லை. शिव जयंती मनाते हैं परंतु उनका शरीर देखने में नहीं आता. शिव ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா பாபா சொல்றாரு ஜெயந்தி என்றாலே பிறத்தல். அவருக்கு சரீரம் என்பது கிடையாது இல்லையா? சரீரத்தை யாருமே பார்த்ததில்லை. பாக்கி ஒரு சப்கா ஷரீர் ஹே. அவர் ஒருவரை தவிர மிச்சம் எல்லாருக்குமே என்ன இருக்குங்கிறார் பாபா? ஷரீரம் என்பது இருக்குது. சப் ஆத்மாவுக்கு அப்பனா அப்பனா ஷரீர் ஹே. எல்லா ஆத்மாக்களுக்கும் தனித்தனி ஷரீரம் உண்டு. ஷரீர் கா நாம் படுத்தா ஹே. ஷரீரத்துக்குத்தான் பெயர் சுட்டப்படுது. பரமாத்மா கா அப்பனா ஷரீர் ஹி நஹி, இஸ்லியே உன்கா பரமாத்மா கஹா ஜாத்தா. பரமாத்மாவுக்கு தனக்கென்று உடல் இல்லாததால் எப்பொழுதுமே அவருக்கு பேர் பரம் ஆத்மான்னு சொல்லப்படுது. உன்கி ஆத்மாக்காகி நாம் சிவ். அவருக்கு அவர் ஒரு ஆத்மா தான், சோல். ஆனால் அவரோட பேர் சிவன். வ கபி பதல்தா நகி. அவருடைய பேர் ஒரு பொழுதும் மாறுவதில்லை. ஷரீர் பதல்த்தை தோ நாம் பி பதல் ஜாத்தே. ஷரீரம் மாறினா தானே பேர் மாறும். शिव बाबा कहते मैं तो सदैव निराकार ही हूँ. शिव बाबा கூறுகின்றார் நான் எப்பொழுதுமே நிராகாரமாக இருக்கின்றேன். इसलिए परमात्मा की हूँ. நான் எப்பொழுதுமே நிராகாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கின்றேன். ட்ராமா கே பிளான் அனுசார் அபி ஷரீர் லியா ஹே. ட்ராமா படி இப்பொழுது நான் இந்த பூமியில் வந்து ஷரீரத்தை எடுத்துள்ளேன். சன்னியாசியும் கோபி நாம் பதல்தா, குரு கா பன்தே தோ நாம் பதல்தா. சன்னியாசிகள் கூட பெயர் மாற்றப்படுது. ஒரு குருவுக்கு சிஷ்யன் ஆயிட்டாங்கன்னா அவங்க லௌகீகத்தில் என்ன பேர் வச்சுருந்தாங்களோ அதை எடுத்துட்டு வேற பேர் மாற்றுறாங்க. துமார பிபின் नाम बदलते थे परंतु कहाँ तक नाम बदलते रहेंगे. कितनी बागंती हो गई. जो उस समय थे उनका नाम रख दिया. பாபா கூட ஸ்ரீ பரமாத்மா கூட குழந்தைகளுக்கு பெயரை மாற்றினார். குழந்தைகள் எப்போ பகவானை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த லௌகீக பேர்லேருந்து அலௌகிக்க பேர் கொடுத்தார். பாபா சொல்றார் அலௌகிக்க பேர் கொடுத்தவங்க கூட பாபா கையை விட்டு போயிட்டாங்க. அதனால் பாபாவும் பேர் வைக்கிறத என்ன பண்ணிட்டார், நிறுத்திட்டாரு. நாம் நை ரக்தே கிஸ் பர் பி விஸ்வாஸ் நகி ஹே. ஏன்னா அவங்க பாபா கையை விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு விஸ்வாச நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு பேர் வைக்கணும்? மாயா போத்தோங்கோ ஹரா தேத்தி ஹே. மாயா நிறைய பேரை தோல்வி உற செய்யுது. பாகந்தி ஹோ ஜாத்தே ஹே. தோல்வி அடைஞ்சதுனால பாபா கையை விட்டு போயிடுறாங்க. इसलिए बाबा किसी को भी नाम नहीं रखते. किसका रखे किसका ना रखे वो तो ठीक नहीं है ना. பாபாவுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கனால பாபா பேர் வைக்கணும் அப்படி வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு வச்சு பேர் ஒரு சிலருக்கு வைக்காட்டா என்ன ஆகும், நல்லா இருக்காது இல்லையா? பாபா சொல்கிறாரு கேத்தீங்க சபுகே பாபா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் ஆப்கே ஹோ சுக்கே ஹே. பாபா நாங்கள் உங்களுடையவராக ஆகிவிட்டோம். பரந்து யதார்த்த ரீதி ஹமாரே ஹோத்தே தோடே ஹி. ஆனால் பாபா சொல்கிறார் யதார்த்தமாக நீங்கள் என்ன புரிஞ்சிக்கல இல்லையா? நான் யாருங்க பாபா, நான் உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிட்டேன், உங்களுடையவராக ஆயிட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? बहुत ही जो वारिस बनने का राज को भी नहीं जानते. நிறைய பேர் வாரிஸ் குழந்தைன்னு என்னங்கிற ரகசியம் கூட தெரியறதில்ல. பாபா கே பாஸ் மில்தி ஆத்தே ஹே பரந்து வாரிஸ் நகி. எத்தனையோ பேர் பரமாத்மாவை சந்திக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே வாரிஸ் ஆக முடியாது இல்லையா? விஜய் மாலாமே நகி ஆ சக்தே.
யார் வாரிசு இல்லையா அவங்க வெற்றி மாலையில் வர முடியாது. ஜோ அச்சே அச்சே பச்சே சமஸ்தே ஹம் தோ வாரிஸ் ஹே. நல்ல நல்ல குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்கு நான் பாபாவோட வாரிஸ் குழந்தை தான். பரந்து பாபா சமஸ்தே வாரிஸ் நஹி ஹே. ஆனால் பாபாவுக்கு தெரியும் இந்த குழந்தை வாரிஸ் இல்லைன்னு. வாரிஸ் பண்ணேலியே பகவானுக்கு அப்பனா வாரிஸ் பனானா படே ஏ ராஸ் சம்ஜானா பி முஷ்கில் ஹே. சும்மா நான் வாரிஸ் வாரிசுன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லைல்ல. பாபாவை எந்த குழந்தைகள் வாரிசாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் பாபாவின் வாரிஸ். பாபாவை குழந்தையாக ஏற்றுக்கணும். இப்படி ஒரு குழந்தைய நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் பாபாவும் புரிஞ்சுப்பாரா இந்த குழந்தை என்னுடைய வாரிசுன்னு. இதெல்லாம் புரிய வைக்கிறது அவ்வளோ சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்கிறாரு. बाबा समझाते वारिस किसको कहा जाता है. भगवान को कोई वारिस बनाए तो मिल्कियत देनी पड़े ना. பகவானை வாரிசு ஆக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா. அவருக்கும் ஒரு பங்கு என்ன பண்ணணும், சொத்து கொடுக்கணும். தோ பாபா ஃபிர் வாரிஸ் பனாயே. அப்போ தான் பாபாவும் என்ன பண்ணுவார், பாபாவுக்கு நீங்கள் கொடுத்தா தானே அவரும் உங்களுக்கு கொடுப்பாரு. மில்கே தோ சிவாய் கரீபோங்கோ கோய் சாகார் தேன சகே. ஏழை குழந்தைகளுக்கு தான் தரப்படுது, பணக்காரவங்க தரமாட்டாங்க. ஏழை குழந்தைகள் தானே பாபாவுக்கு கொடுக்கக்கூடியவங்க. மாலா கித்தனி தோடோங்கோ பன்தி ஹே. மாலை பாருங்க எவ்வளோ சின்னதாக உருவாக்கப்படுது. ஏபி கோய் பாபா சே பூச்சே தோ பாபா பத்தா சக்தே தும் வாரிஸ் மன்னைக்கு ஹக்தார் ஹோ யா நஹி. சில பாபாட்ட போய் சில குழந்தைகள் கேள்வி கேட்கலாம், பாபா வாரிஸ் ஆகுவதற்கு எனக்கு உரிமை இருக்கா, நான் ஆயிடுவேனா இல்லையா சொல்லுங்க பாபான்னு கேட்கலாம். பாபாவுக்கு தெரியும். பாபா பை பத்தா சக்தே. பிரம்மா பாபா கூட சொல்ல முடியும். ஏ காமன் பாத்தையும் சமஜ்னேக்கி. இதெல்லாம் பொதுவான விஷயந்தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வாரிஸ் பண்ணே மே பி போத் அக்கல் சாஹியே. பாருங்க, நம்ம பாபாவுக்கு வாரிஸ் குழந்தை ஆகுவது புத்திசாலித்தனம் இருக்கணும். देखते हैं लक्ष्मी नारायण विश्व के मालिक थे. லக்ஷ்மி நாராயணா உலகத்துக்கே எஜமானனாக இருந்தாங்க. பரந்து மாலிக்பனா கேசே லியா கோய் நஹி ஜான்தே. எப்படி எஜமானன் தன்மை வந்ததுங்கிறத யாருக்குமே கண்டறிய தெரியல. துமாரி எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் சாம்னே ஹே. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் உங்கள் எதிரில் இருக்குது. तुमको ये बनना है. बच्चे भी कहते हैं हम तो सूर्यवंशी लक्ष्मी नारायण बनेंगे, न कि चंद्रवंशी राम सीता. राम सीता की भी शास्त्रों में निंदा की हुई है. बाबा சொல்ற லக்ஷ்மி நாராயண் ஃபர்ஸ்ட் சூரிய வம்சம். ராம் சீதை கூட நிந்தனை என்பது ஏற்பட்டுள்ளது. லக்ஷ்மி நாராயண்கி கபி நிந்தா நகி சுனேங்கே. லக்ஷ்மி நாராயணரை பற்றி யாரும் நிந்தித்ததை நம்ம கேட்டதில்லை. ஸ்ரீ பாபா கி கிருஷ்ண கி பி நிந்தா ஹே. ஸ்ரீ பாபாவுக்கும் நிந்தனை, ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நிந்தனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நம்ம கேட்குறோம் இல்லையா, பகவானை எவ்வளோ பேர் நிந்திக்கிறாங்க இல்லையா. கடவுளே உனக்கு கை இல்லையா, ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, உனக்கு தெரியாதா அப்படின்லாம் நிந்திக்கிறாங்க. मेरे कृष्णर को நிறைய நிந்தனர். बाबा कहते कि मैं तुम बच्चों को इतना ऊंचते ऊंच बनाता हूँ, मेरे से भी बच्चे तीके चले जाते हैं. பாபா சொன்னா, எவ்வளோ உயர்ந்த ஞானம் கொடுத்து உங்களை உயர்வான ஆத்மாவாக ஆக்குறேன், என்னை விட குழந்தைகள் முன்னேறிடுறீங்க. லக்ஷ்மி நாராயண் भी कोई निंदा नहीं करेंगे. லக்ஷ்மி நாராயணரை யாருமே நிந்திக்கவே முடியாது. கிருஷ்ணக்கு ஆத்மா தோ வகி ஹைனா பரந்து நான் ஜானைக்கார் நிந்தா கருதி. கிருஷ்ணருடைய ஆத்மா தான் அவர், ஆனால் தெரியாத காரணத்தினால நிந்தனை என்பது செய்துவிட்டனர். யார் ஸ்ரீ நாராயணரோ அவர் தானே ஸ்ரீ கிருஷ்ணா, ஆனால் அது தெரியாதனால நிறைய நிந்திக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயண் கா மந்திர் பி படா குஷி சே பனாத்தே ஹே. பாருங்கள், லக்ஷ்மி நாராயண கோயிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கட்டுறாங்க. வாஸ்தவமே பனானா சாகிய ராதே கிருஷ்ணக்கா. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ராதே கிருஷ்ணர் தானே, அவங்களுக்கு உள்ளபடியே கட்டணும். ஆனால் அவங்க வேற இவங்க வேறன்னு நினைக்கிறாங்க. தோ சதோ பிரதானே. ஏன்னா ராதே கிருஷ்ணா யார், ரொம்ப தூய்மையானவர்கள். உனக்கு யுவா அவஸ்தா ஹே, அவங்களோட யூத் ஸ்டேஜ் அது. உனக்கு சதோ கஹத்தே ஹே.
ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தூய்மையானவர்கள். वो छोटे हैं इसलिए सदो प्रधान कहेंगे. யாரெல்லாம் சின்ன குழந்தைகளும் அவங்கள சதோ பிரதானம் என்று சொல்லப்படுது. छोटा बच्चा परमात्मा समान होता है, महात्मा समान होता है. சின்ன குழந்தைகளை மகாத்மா என்று அழைக்கப்படுது. जैसे छोटे बच्चों को विकार आदि का पता नहीं रहता, वहाँ बड़ों को भी पता नहीं रहता विकार क्या चीज़ है. இப்படி சின்ன குழந்தைகளுக்கு விகாரத்தை பற்றிய எந்த ஒரு ஞானம் இருக்காதோ அவ்வாறு சத்தியுக தேவதைகளுக்கு எந்த விகாரத்தை பற்றியும் எந்த ஞானமும் இருக்காது. பாபா ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். நிர்விகாரியானவர்கள். விகாரத்தினால தானே சண்டை வருது, பிரச்சனை வருது, விகாரத்தினால தான் எல்லாமே ஏற்படுது. பாபா சொல்கிறாரு, ராவன் அசுரி குண்வாலா ஹைனா. யாருக்கு விகாரம் இருக்குதோ அவனை ராவணன் சொல்லப்படுதுங்கிறார் பாபா. அவர்கள் ராவணனுடைய காரியத்தை செய்கிறாங்க. ये रावण की विकारी गुण है, ये है विशेष वर्ल्ड. वाइसलेस वर्ल्ड में विकार की बात नहीं होती है. निर्विकारी உலகம் சத்தியுகத்தில் எந்த விகாரங்கள் இருக்க முடியாது. உनको कहा जाता ஈஸ்வரிய ராஜ்யம். அதை தான் சொல்லப்படுது ஈஸ்வரிய ராஜ்யம் என்று. ஆகவே பாபா சொல்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளோ பீக்கே பாருங்க. सब याद करते हैं शिव बाबा को. எல்லா பீகேஸும் யாரை நினைக்கிறோம்? शिव பாபாவை நினைக்கிறோம், பிரம்மாக்கோ நகி. யாருமே பிரம்மாவை நினைக்கல. நம்மளுடைய நினைவு பிரம்மா பாபா கூட யாரை நினைவு ஏற்படுத்துகிறார்? शिव பாபாவோடைய நினைவை தான். खुद कहते शिव बाबा को याद करो. பிரம்மாவே சொல்கிறார் शिव बाबा நினைங்க, जिससे विकर्म विनाश होंगे. कोई को भी याद करने से विकर्म विनाश नहीं होंगे. பாபாவை நினச்சாதான் எவ்வளோ பலன்கிறது சொல்கிறார். விக்கர்மங்கள் 63 பிறவியில் நம்ம செய்துள்ள விக்கர்மங்கள்லாம் விநாசமாகும். மற்றபடி மனுஷங்க தேகதாரிகளாக நினச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. கீதமைக்காக ஹே மண்மனா பவ மாமேக்கம் யாது கரோ. கீதையில் மகா வாக்கியம் சொல்லப்படுது, மண்மனா பவ மாமேக்கம் யாது கரோ. கிருஷ்ணர் அப்படி சொல்ல முடியாது. कहते हैं मुझे याद करो मैं तुमको वर्षा दूंगा. मेरा बाप परमात्मा, मैं आत्मा हूँ. पहले पक्का निश्चय करना पड़े. முதல்ல நமக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் ஆத்மா. ஃபஸ்ட்டு நம்பிக்கை, நான் ஆத்மா, என்னோட பாபா பரமாத்மா, அவரை நான் நினைவு செய்கின்றேன், அவர்தான் எனக்கு ஆஸ்தி தரார். मैं सबको सुख देने वाला हूँ. ஸ்ரீ பாபா சொல்கிறார், நான் அனைவருக்கும் சுகம் தரக்கூடியவனாக இருக்கிறேன். मैं सभी आत्माओं को शांतिधाम ले जाता हूँ. நான் அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களை சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்வேன். जिन्होंने कल पहले बाबा से वर्षा लिया होगा वही आकर वर्षा लेंगे, ब्राह्मण बनेंगे. கல்பத்துக்கு முன்பு யாரெல்லாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற்றார்களோ அவர்கள்தான் மீண்டும் பிராமணன் ஆகி ஆஸ்தி எடுப்பார்கள். யார் கல்பத்துக்கு முன்னாடி வாரிஸ் ஆனாங்களோ அவர்கள்தான் மீண்டும் वारिस आगवारगल. ब्राह्मणों में भी कुछ बच्चे पक्के मातले भी हैं, सौतले भी हैं. हम निराकार शिव बाबा की वंशावली हैं. பாபா சொல்கிறாரு, பிராமணர்கள் சில குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாபாவுடைய சொந்த குழந்தை இருக்காங்கல்ல, மாற்றாந்தாய் குழந்தையும் இருப்பாங்க, சொந்த குழந்தையும் இருப்பாங்க. வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிராகாரமான சிவபாபாவுடைய வம்சாவளி நான் அப்படிங்கிற அந்த போதை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிராமணன் बनने के बाद हमको वापस जाना है. பிராமணன் ஆனாதான் वापस வீட்டிற்கு செல்ல முடியும். ஆத்மே शरीर छोड़कर वापस चले जाती हैं. எல்லா ஆத்மாக்களுமே சரீரத்தை விட்டுட்டு மேலே போய் தான் ஆக வேண்டும். பாண்டவ் கௌரவம் की शरीर छोड़ना है. पांडवர்கள் गौरवர்கள் எல்லாருமே போய் தான் ஆகணும் மேலே. तो ज्ञान के संस्कार ले जाते उसी अनुसार प्रारब्ध मिलती हैं. ஞானம் கேட்டதோட சன்ஸ்காரத்தை ஆத்மா மேலே எடுத்துகிட்டு போகுதுன்னா அதற்கு ஏற்றாற்படி தான் பலன் என்பது அனுபவிக்குது. எபி ड्रामा में नूंद हैं फिर ज्ञान का पार्ट खत्म हो जाता. பாபா சொல்கிறாங்க, ட்ராமாவில் இதெல்லாம் பதிவாக இருக்குது, ஞானத்தோட பார்ட் என்ன ஆகிடும்? இருக்காது. எல்லாமே என்னாகும், நமக்கு ஞானமாக இருக்காது, எல்லாமே வாழ்க்கையில் தாரணை ஆகிடும். 100 जन्म बाद फिर ஞான் मिलता.
அதுக்கு பிறகு 84 ஜென்மா எடுத்த பிற்பாடு தான் மீண்டும் இந்த ஞானத்துக்கு நாம் வருவோம். இந்த ஞானம் என்பது மறைந்துவிடும், அதோட பலனை நாம் அனுபவிப்போங்கிறார் பாபா. துமாரே பக்தி மார்க் மே பி சித்திர ரக்தே ஹே. பாபா சொல்ற உங்களுடைய சித்திரங்களெல்லாம் பக்தி மார்க்கத்தில் வச்சு இப்போ வரைக்கும் வழிபடுகின்றனர். சத்தியுமே கிஸ்கா சித்திராதி நகி ரேஹத்தா. சத்தியுத்தில் யார் ஃபோட்டோவுமே வச்சுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் முன்னோர்களுடைய ஃபோட்டோலாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, பூஜை செய்கிறாங்க. துமாரி சித்திர ஆல்ரவுண்டு பக்தி மார்க்குமே ரக்தே. ஆனால் பாபா சொல்கிறேன் உங்களுடைய சித்திரங்கள் பாருங்கள், ஆல்ரவுண்டு துவாபரிகம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே வணங்குறாங்க. துமாரே ராஜ்யமே குயிக்கா சித்திரனைக்கு. ஆனால் நீங்கள் ராஜ்யம் பண்ணும்போது எந்த சித்திரங்கள் இல்லை. தேவி தேவதா ஹீ ரேத்தேகே. நீங்களேவே தேவி தேவதைகளாகவே வாழ்ந்தீர்கள். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. அதுக்கு பிறகு தான் சிருஷ்டி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, விருத்தி அடையுது. பச்சோங்க तो ज्ञान सिमरन कर अतीन्द्रिय सुख में रहना है. பாபா சொல்றார் குழந்தைகள் ஞானத்தை சிந்தனை செய்து அத்தீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருக்க வேண்டும். போத்து பாயிண்ட்ஸ் ஹே. பாபா சொல்றார் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பரந்து பாபா சமஸ்தே மாயா கடிகடி புலா தேத்தி ஹே. அவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் மாயா அடிக்கடி மறக்க வச்சிடுது. இப்போ யாத் ரஹனா சாஹியே சிவ பாபா ஹம்கோ படா ரஹே. இந்த நினப்பு நமக்கு இருக்கணும். சிவ பாபா எனக்கு படிப்பிக்கிறார், அவருடைய பாடத்தை நான் படிக்கிறேன். வகை ஊஞ்ச்தே ஊஞ்ச். எனக்கு பாடம் எடுக்கக்கூடியவர் யார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஹம்கோ வாபஸ் கர்ஜானா. இப்போ நம்ம மீண்டும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். கித்தனி சகஜ பாத்தே, எவ்வளோ ஈஸியான விஷயம். ரிட்டர்ன் ஜேர்னி அவ்வளோதான். நம்ம திரும்பணும், அதுக்காக மீண்டும் இழந்ததை பெறணும், அவ்வளோதான். சாரா மதார் யாது பருகே. எல்லாத்துக்கும் ஆதாரம் பாபாவோட நினைவு தான். हमको देवता बनना, दैवी गुण भी धारण करना. 5 विकार का भूत है, काम का भूत, क्रोध का भूत, देहाभिमान का भूत. பாபா சொல்றார் மீண்டும் நாம் தெய்வீக குணத்தை தாரணை செய்வதற்கு தான் இந்த படிப்பை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம், 5 பூதங்கள் இருந்தது. காம குரோத மோகலோப அகங்காரம், தேக அபிமானம் தான் பெரிய பூதமாக இருந்தது. தும் பிராமணனுக்கு பத்தா ஹே 5 படை பூத். நமக்கு பிராமணர்களுக்கு தெரியும் 5 பூதம் மிகப்பெரிய பூதம். நம்பர் 1 காம் கா பூத், செகண்ட் குரோத். நம்பர் 1 காம பூதம், 2வது குரோத பூதம். ரஃப் டஃப் போல்தா ஹே தோ பாபா கேத்தி குரோதி ஹே. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க கோபப்பட்டவங்க, கோபக்காரவங்கன்னு சொல்கிறார் பாபா. ஏ பூத் நிக்கல் ஜானா சாய். பாபா சொல் இந்த பூதத்தை நீங்கள் உங்கள்கிட்டேருந்து வெளியேற்றணுங்கிறார், நல்லது இல்லைங்கிறார். பரந்து பூத்து நிக்கல்னா படா முஷ்கில். ஆனால் அந்த பூதம் வெளியேறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, போகமாட்டேங்குதுங்கிறார் பாபா. சில பேர் அப்படியே ரஃப்பாக பேசுவாங்க, ரஃப் டஃப்பாக. அன்பாக இருக்கணும், அதுதானே வாழ்க்கையே. என்ன அன்புனால ஏற்பட்டிருக்கு. நம்ம எப்படி வந்தோம், அன்பாக வந்தோம், அன்பாக இருந்தோம். அன்பாக பேசினா என்ன தப்பு இருக்குது. குரோதி ஏக்தோக்கு துக்கு தேத்தா. கோபமாக ரஃப் டஃபாக பேசினா அடுத்தவங்களுக்கு ஹர்ட்டு தானே, மனசு புண்ணாகுது. மனசில் எவ்வளோ ஃபீலிங் வருது, அதே நினச்சிட்டு இருப்பாங்க, துக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அது கூட ஒரு துக்கம் கொடுக்கறதுங்கிறார். மோகமே போத்தோங்கு துக்னகி ஹோகா. மோகத்தில் துக்கம் ஏற்படாது. ஜிஸ்கோ மோக்கா உன்காகி துக்கு ஹோகா. யாருக்கு மோகம் இருக்கோ அவங்களுக்கு தான் துக்கம் வருமே தவிர, பாபா சொல்றார் கோபம் இருந்தால் அடுத்தவங்களையும் துக்கப்படுத்துவாங்க. इसलिए பாபா சம்ஜாத்தே இன் பூத்தோं को பகாவோ. ஆகவே பாபா சொல்கிறார் இந்த பூதங்களெல்லாம் விரட்டி விட்டுருங்க. ஹர் பச்சி கோ விசேஷ் படாய் தெய்வீ குண் பர் அட்டென்ஷன் தேனா. ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த 2 விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஒன்று படிப்பு, மற்றொன்று தெய்வீக குண தாரணை. பச்சோங்கோ குரோதுக்கு அம்சமே நையே. சில குழந்தைகளுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்களாம், அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறார். கோய்க்கு குரோதுமே ஆக்கர் போத்தில் அடுத்தே. சில பேர் எப்போ பார்த்தாலும் கோன்னு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. பச்சோங்கோ ख्याल करना चाहिए हमको दैवी गुण धारण कर देवता बनना. कभी गुस्से से बात नहीं करनी है.
கோவமாக நான் பேசக்கூடாதுன்னு நமக்குள்ளார அந்த ஒரு தாரணையை கொண்டு வரணும். कोई गुस्सा करता ही समझो इसमें क्रोध का भूत है. யாராவது கோவப்பட்டா நினைங்க அவங்கக்கிட்ட கோபங்கிற பூதம் இருக்குதுன்னு. जैसे भूतनाथ नहीं बन जाते इसे भूत वालों को कभी बात नहीं करनी चाहिए. யாராவது கோவப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்க பக்கமே போகாதீங்கிறார் பாபா. அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை கொடுக்காதீங்கிறார். एक ने क्रोध में आकर बात की फिर दूसरे में भी भूत आ गया तो भूत आपस में लड़ पड़ते. ஒருத்தவங்களுக்குள்ளார கோபங்கிற பூதம் வந்து பேச தொடங்குனாங்கன்னா அடுத்தவங்களுக்கு அந்த பூதம் தொத்திக்குமா. அப்புறம் 2 பூதமும் என்ன பண்ணும், பூதமும் அடித்து சண்டை போட்டுவோம். பாபா சொல்கிறார் பூதத்துக்கெல்லாம் தலைவி ஆயிடுவாங்க அவங்க. பாபா இதெல்லாம் நல்லதில்லை, ரொம்ப சீச்சியானதுங்கிறார். भूत की प्रवेशता नहीं हो जाए इसलिए मनुष्य किनारा करते हैं. பூதம் எங்கேயாவது இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போக மாட்டாங்க. அந்த வழியாக போனால் பூதம் இருக்காங்க அப்படின்ட்டு வேறு ரூட்டு பக்கம் திரும்பிடுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு யாருக்குள்ளார கோபம் இருக்குதோ அவங்க பூதம். அப்போ பூதமே இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும், சண்டை வந்துட்டே தான் இருக்கும். பூத்துக்கு சாமனே கடா नहीं होना चाहिए. பூதத்துக்கு முன்னாடி நின்றுடாதீங்க. நைத்தோ பிரவேஷ் ஹோ ஜாயகி, இல்லைன்னா உங்கள் மேலே பிரவேஷம் ஆகிடும். அது பாப் ஆக்கர் அசுரி குண் நிக்கால் தெய்வி குண் தாரன் கராத்தே. அப்புறம் பாபா வந்த பிற்பாடு தான் அசுர குணங்களை வெளியேற்றி நல்ல குணங்களை நமக்குள்ளார ஏற்படுத்துகிறார். பாபா கேத்தகுமே ஆயா குண் தெய்வி குண் தாரன் கராவே தேவதா பனானே. பாபா கூறுகின்றார் தெய்வீக குணத்தை தாரணை செய்து देवதையாக நான் ஆக்குறேன். बच्चे जानते हम दैवी गुण धारण कर रहे हैं. देवताओं के चित्र भी सामने हैं. தேவதைகளுடைய சித்திரம் முன்னாடி இருக்குது, நம்ம அதை பார்க்கணும். இவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்வீட் நேச்சர் இருக்குது, நல்லா இருக்காங்க. பாபனே சம்ஜாய குரோத் வாலேத்து ஏக்கதம் கினாரா கரணும். கோக்காரவங்க கிட்டக்கே போகாதீங்கன்ட்டார் பாபா. அப்பனேக்கோ பச்சானைக்கு யுக்தி சாக்கி, உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு யுக்தியை பண்ணிக்கோங்க. हमारे में क्रोध ना आ जावे नहीं तो 100 गुना पाप पड़ जाए. நமக்குள்ளார கோவம் வந்ததுன்னா 100 மடங்கு பாபா சொல்கிறாரு பாவம் ஆயிடும். கித்தனி அச்சி சம்ஜானே பாபா பச்சோं को देते. எவ்வளோ நல்ல அழகழகான விஷயத்தை பாபா புரிய வைத்து தேவதை ஆக்குறாரு. बच्चे समझते बाबा को खूब कल पहले मुसाफिक समझाते. குழந்தைகளுக்கு தெரியும் பாபா போன கல்பா என்னெல்லாம் சொல்லி புரிய வச்சாரோ அதே போல தான் இப்பயும் சொல்கிறார். நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் சமஸ்தேகி ரகேங்கே. நாமளும் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாகத்தான் புரிந்து கொள்கின்றோம். அப்பனே ஊப்பர் பி ரஹம் கர்னா. பாபா சொல்கிறார் தன் மீதும் நீங்கள் கருணை காட்டுங்க. தூசரே பர் பி ரஹம் கர்னா. அடுத்தவங்க மீதும் நன்மை காட்டுங்க, கருணை காட்டுங்க. कोई अपने पर रहम नहीं करते, दूसरे पर करते. பாபா சொல்கிறார் நீங்கள் உங்கள் மேலேயே கருணை காட்டணும்னா அடுத்தவங்க மேலே எப்படி கருணை காட்ட முடியும்? உன் சடு ஜாத்தேகைன்னா யார் அடுத்தவங்க மீதும் கருணை காட்டுறாங்களோ அவங்க முன்னேறிடுவாங்க. कोई अपने पर रहम नहीं करते, दूसरे पर करते तो वह ऊंच चढ़ जाते, खुद रह जाते. சில பேர் எல்லாமே அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா முன்னேறி போயிடுவாங்க. இவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. மீன்ஸ் தாரணா இல்லைன்னு அர்த்தம். खुद विकारों पर जीत पहनते नहीं थे. விகாரங்களை ஜெயிக்க முடியல அவங்களால. दूसरों को समझाते वो तो जीत पहन लेते. அடுத்தவங்களுக்கு சொல்லுறாங்க கோவப்படாதீங்க, இந்த மாதிரி விகாரங்கள்லாம் நமக்கு துக்கம் கொடுக்குதுன்னு சொன்னால் அடுத்தவங்க அதை கேட்டு முன்னேறிக்கிறாங்க. அடுத்தவங்க அந்த விஷயத்தை பிடிச்சி முன்னேறிக்கிறாங்க. ஆனால் இவங்களால விகாரத்தை விட முடியல. எஸ்ஐபி வண்டர் ஏத்தா அப்படி கூட ஒரு வண்டராக இருக்குது. अच्छा मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को स्वीटेस्ट गुड मॉर्निंग மற்றும் யாத் பியார் மற்றும் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பாபாவுக்கு நாம ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்களை உள்ளபூர்வமாக சமர்ப்பிக்கலாம். தாரணைக்கான முக்கிய சாரம் ஞான் கா சிமரன் கர் அத்தீந்திரிய சுகமே ரேனா. ஞானத்தை நினைச்சு அத்தீந்திரிய சுகத்தில் இருங்க. கிசி சே பி ரஃப் டஃப் பாத் சீத் நை கர்னி ஹே. யாரிடமும் ரஃப் டஃபாக பேசாதீங்க. कोई गुस्से से बात करे तो उसे किनारा कर लेना.
யாராவது கோவப்பட்டு பேசினா அவங்கள்ட்டேருந்து நீங்கள் ஒதுங்கிடுங்க. नेक्स्ट पॉइंट, भगवान का वारिस बनने लिए पहले उन्हें अपना वारिस बनाओ. பகவானை வாரிசாக ஆக்கிறதுக்கு, பாபாவுக்கு நீங்கள் வாரிஸ் ஆகிறதுக்காக, பகவான் கா வாரிஸ் பண்ணே லியே, பாபாவுக்கு வாரிஸ் குழந்தையாக நீங்கள் ஆகுவதற்கு முதல்ல அவரை நீங்கள் தனக்கு வாரிசாக்குங்க. समझदार बन अपना सब बाबा हवाले कर ममत्व मिटा देना. புத்திசாலியாகி தன்னுடையது அனைத்தையும் பாபாவுக்கு ஒப்படைச்சி பற்றிலிருந்து விடுபட்டு விடுங்கள். அப்படி உப்பர் ஆப்பேகி ரஹம் கரோ, தன் மீது தனக்குத்தானே கருணை காட்டுங்கள். பாபா வரदान கொடுக்குறாங்க. साक्षी हो ऊंची स्टेज द्वारा सर्व आत्माओं को सकाश देने वाले बाप समान अव्यक्त फरिश्ता भव. சாட்சி ஸ்டேஜ் மூலமாக விடுபட்ட நிலையிலிருந்து பார்ப்பது, செய்வது, நினைப்பதின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து பிராப்தங்களையும் கொடுக்கக்கூடிய பாபாவுக்கு சமமாக अव्यक्त फरिश्ता ஆக வேண்டும். चलते फिरते सदैव अपने को निराकारी आत्मा और कर्म करते अव्यक्त फरिश्ता समझो तो सदा खुशी में ऊपर उड़ते रहेंगे. நடந்தாலும் சுற்றினாலும் காரியங்கள் செய்தாலும் நான் நிராகார் ஆத்மா என்று புரிந்து, நான் நிராகார் ஆத்மான் புரிந்து, காரியம் செய்து கொண்டிருக்கும் போதும் நான் அவ்யக்த ஃபரிஷ்தா என்று புரிந்தீர்களேயானால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஃபரிஷ்தா அர்த்தாத் ஊஞ்சி ஸ்டேஜ் பர் रहने वाले. ஃபரிஷ்தா நாளே உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள். देखी दुनिया में कुछ भी होता रहे लेकिन साक्षी हो, सब पाठ देखते रहो. இந்த தேக சம்பந்தப்பட்ட இந்த உலகத்தில் எது நடந்தாலும், எந்த விஷயங்களாக இருந்தாலும் சாட்சியாக இருந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து சகாஷ் கொடுத்து கொண்டே இருங்கள். सीट से उतरकर सकाश नहीं दी जाती है. சீட்டை விட்டு இறங்கி நீங்கள் எந்த பிராப்தத்தையும் கொடுக்க முடியாது. ऊंची स्टेज पर स्थित होकर वृत्ति दृष्टि से सहयोग की कल्याण की सकाश दो. உங்களுடைய உயர்ந்த சீட்டில் இருந்து, சாட்சிங்கிற உயர்ந்த சீட்டில் உட்காந்து உங்களுடைய ஆழ்மனம், பார்வை, இதன் மூலமாக அனைவருக்கும் சகயோகம், உதவியையும் நன்மை செய்வதற்கான சக்தியையும் கொடுங்க. மிக்ஸ் ஹோக்கர் நகி, பாபா சொல்கிறார், மிக்ஸ் ஆகக்கூடாது. तब किसी भी प्रकार के वातावरण से सेफ रख बाप समान अव्यक्त फरिश्ता भव का वरदानी बनेंगे. பாபா சொல்கிறாரு, சில நேரம் சீட்டில் உட்காரு, சில நேரம் இறங்கிறது. பாபா சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சகாஷ் கொடுக்க வேண்டும். எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ தான் அந்த உயர்ந்த வாத்தாவரணில் நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம். அப்போ தான் அவ்யக்த ஃபரிஷ்தா பவ என்ற வரதானியாக நீங்கள் ஆகலாம். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. யாद बल द्वारा दुख को सुख में, अशांति को शांति में परिवर्तन करो. நினைவு பலத்தால் துக்கத்தை சுகமாகவும் அசாந்தியை சாந்தியாகவும் மாற்றிவிடுங்கள். இன்னைக்கு பாபா அவ்யக்த இஷாரால மன்சா சேவா சொல்கிறாங்க. अपनी शुभ भावना, श्रेष्ठ कामना, श्रेष्ठ वृद्धि, श्रेष्ठ वाइब्रेशन द्वारा किसी भी स्थान पर रहते हुए मनसा द्वारा अनेक आत्माओं की सेवा कर सकते हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அநேக ஆத்மாக்கள், உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள், ஆத்மாக்கள், அவர்களுக்கு தன்னுடைய மனதின் மூலமாக ஒரே இடத்தில் இருந்து கொண்டே, இதான் முக்கியம், ஒரே இடத்துல இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ கோடி ஆத்மாக்களுக்கும் வைப்ரேஷன், சிரேஷ்டமான வைப்ரேஷன், சிரேஷ்டமான ஆசைகள், சுபமான எண்ணங்கள், சுபமான
உங்களுடைய ஆழ் மனதினால் நீங்கள் செலுத்தக்கூடிய சேவையை பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சேவையை பண்ணலாம். இஸ்கி விதிகை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பண்ணா. ஒரே இடத்திலிருந்து எல்லாருக்கும் நம்ம உதவி செய்வதற்கான விதி, நீங்கள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக வேண்டும். இஸ்மே ஸ்தூல் சாதன் சான்ஸ் வ சமைக்கி ப்ராப்ளம் நகி ஹே. இந்த சேவா பண்ணுறதுக்கு ஸ்தூல சாதனம் வேணும், சான்ஸ் இல்லையே, நேரத்தோட ப்ராப்ளம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நேரமே ப்ராப்ளமாக இருக்குது. இது எதுவுமே எந்த ப்ராப்ளமுமே கிடையாது இந்த சேவா பண்ண. சிர்ஃப் லைட் மைட் से संपन्न बनने की आवश्यकता. நீங்கள் லைட்டும் மைட்டும் ரெண்டுமே உங்களுக்குள்ளார ஃபுல்லப் ஆகிருந்தால் போதும், நிரம்பி இருந்தால் போதும். இந்த சேவையை நம்ம எங்கேருந்து வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம். அச்சா, ஓம் சாந்தி. மனசா சேவா பண்ணலாம். நம்ம அவ்வியக்த நாள் நெருங்கிட்டே வரோம். அதனால் நம்ம மனதின் மூலமாக எல்லாருக்கும் சுப பாவனை, சுபமான விருப்பங்களினுடைய வரதானத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம நன்றி சொல்லுவோம். 5 தத்துவங்கள், இயற்கை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித ஆத்மாக்கள், அவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே ஆன்மீக ரூபத்தில் பார்த்து இன்றைக்கி நம்ம நன்றி கொடுப்போம். சாந்தி. मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। दुनिया से क्या लेना मुझे, देहधारियों से क्या लेना मुझे, नहीं किसी से मेरा कोई रिश्ता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। देह है मेरी श्वेत प्रकाशमय, वतन भी मेरा है श्वेत प्रकाशमय। मुखमंडल मेरा सदा ही हंसता, मुखमंडल मेरा सदा ही हंसता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। धरती से दूर आसमां में उड़ता हूँ मैं, बादलों के बीच खुशियाँ बिखेरता मैं। कोहिनूर मस्तक में चमकता, कोहिनूर मस्तक में चमकता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। सारे जग से हूँ मैं न्यारा, पर शिव पिता का हूँ मैं प्यारा। मेरा है बस उस एक से रिश्ता,
फरिश्ता मेरा है, बस उस एक से रिश्ता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। दुनिया से क्या लेना मुझे, देहधारियों से क्या लेना मुझे, नहीं किसी से मेरा कोई रिश्ता। मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता, मैं हूँ फरिश्ता। மகிழ்ச்சியான மனம் ஒரு நடனத்தைப் போல மற்றவர்களையும் அதில் ஒருங்கிணைக்க தூண்டும். Happy mind is like dancing. It makes others want to join in.